படத்துக்குள்ள பில்டப் இல்ல, பில்டப்புக்குள்ளதான் படமே. அவனை ஏண்டா தொட்ட, அவன் சுடுதண்ணிலேயே கைய விடுவான். ஆனா ஒரே ஒரு இருக்கும், இந்த பில்டப் மரியாதை எல்லாம் அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான். அந்த ஒரு முகத்தாக இத்தனை முறை சம்பளம் வந்துருக்கு. அக்கா இந்த மேடையை விவாத மேடையா மாத்த ஆரம்பிச்சு போல இருக்கு. நான் பேசிட்டு போயிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க கருத்துக்களை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு மனுஷனோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன். தன்னுடைய உச்சத்தை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கக்கூடிய தலைவர் சி ஜோசப் விஜய் தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து, நேற்று பிறந்த நாள் கொண்டாடின எங்களுடைய பர்த்டே பேபி எங்கள் பொன்னான பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை வணங்கி, பூந்தமல்லியில ஒரு பேரு குட்டி ஆனா வெயிட் 161 அடி. என்ன 161 அடினா அந்த மனுஷன் வாங்கின ஓட்டு 1,61,000 வாக்கு. 72,000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக பூந்தமல்லியில ஓட்ட போக முடியும்னா அதுதான் எங்க அண்ணன் பிரகாசம் என்ற குட்டி. எங்க அண்ணன் பிரகாஷ்ங்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், சட்டசபையே அலரும். அவருக்காக வேற ஒட்டுமொத்த பூந்தமல்லியில நீங்க வஸ்திரமா நிக்கிற ஒரே கட்டை விட்டு அது எங்க அண்ணன் குட்டியோட தான். ஆனா இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வர சொல்லி போன் பண்ணது என் அன்பு நண்பன் ஜெகன் அப்பு. எப்பயுமே என்ன சொல்ல போறேன்னா, ஒரு சின்ன கூட்டம் மனசு நம்பரு ஒரு வாட்டி கூட அந்த சொன்ன மாதிரி சின்ன கூட்டமா போட்டதே கிடையாது. அக்கா சொன்னாங்கல்ல, ஈவெண்ட் பண்றதுன்னா மக்களை திரட்டுறதுன்னா எல்லாரையும் பத்திரமா கூட்டு போய் எல்லாத்தையும் நல்லா பண்றதுல ஒரு PhD டிகிரி இருக்குன்னா அந்த இப்பவே 3 PhD முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்தோடனே அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னாப்புல, ஆனா இன்னைக்கு போய் சொல்லல, என்கிட்ட வந்தோன்னு சொன்னாப்புல, ஒன்னும் இல்ல நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர். இதே வரதராஜபுரம் தான் என் ஊரு, இங்கதான் என் சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு. வர்றது பூரா சொந்த பந்தம் தான். எனக்கு தெரியாது ஒரு மனுஷன் இந்த வயசுல இத்தனை சொந்த பந்தத்தை சேர்த்து வச்சிருப்பான்னு. இதுவே வெற்றி. இதுக்கு மேல நீங்க எதுக்கு வெற்றி எல்லாம் கேக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு குடும்ப கட்சி, எல்லாருமே குடும்பமா இருப்போம். அதுக்கு நீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எங்க அப்பா சட்டையை லூசான சட்டையை போட்டு ஒரு லூசு பசங்க கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தையே உள்ள கொண்டு வச்சிருக்கானா. முதல்ல ஜெகன் அப்பு குடும்பத்துக்கும் தாய்க்கும் அண்ணனுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இப்படி ஒரு பிள்ளையை எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்ததுக்கு முதல்ல உங்க பாதத்தை தொட்டு வணக்கம் சொல்றேன். இந்த வரதராஜபுரம் கிளையும் ஒன்றும் சாமானியமான கிளை கிடையாது. தளபதிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உண்டான முதல் ரசிகர் மன்றம் இந்த இடத்துல தான். தேவா விஷ்ணு காலத்துக்கு அன்னைக்கு சத்தியமா இதை ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த மனுஷன் 2024 தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. அந்த கட்சியில குட்டி அண்ணன் எம்எல்ஏ ஆவாரு. நம்ம எல்லாம் வருகாலத்துல நாட்டு ஆள போற இந்நாட்டு மன்னர்கள் ஆவோன்னு சத்தியமா தெரியாது. ஆனா அந்த மனுஷன் நல்லவன், அவன் கைய பிடிச்சு நின்னம்னா ஒரு ஒசரத்துக்கு கூட்டிட்டு போவான் நம்பிக்கையா நின்னாங்கல்ல, அதோட வெளிப்பாடுதான் 2026 தேர்தல்ல ஒரே மனுஷன் சொந்தமா ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷ கட்சி 78 வருஷ கட்சி கூட்டணி 26 பேர் கூட நின்னாரு. 18 கட்சி கூட்டணி 56 வருஷ கட்சி ஒன்று இருந்தது. ஒட்டுமொத்த பேரையும் ஒரே ஆளு முட்டி போட்டு தள்ளி குடிக்க வச்சார்ல, அந்த வெற்றி அன்னைக்கு 1995 போட்ட விதை. இந்த 33 வருஷமா இதே நம்பிக்கையோட தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க குட்டியை நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தெரியாது 24 எலெக்ஷன் வருவாரு, ஜெயிச்சு நம்ம எம்எல்ஏ ஆகும் மந்திரி ஆகும் யாருக்கும் தெரியாது. அவர் பண்ண சொன்ன விஷயம் தான் அந்த மனுஷனை டிசைட் பண்ண வச்சு. இவர் யாருன்றது அண்ணன் பிகில் ஒரு வேலை சொல்லியிருப்பார்ல, நம்ம யாருன்றதை விட நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம்னு. அது மாதிரி நீ யாருன்றத உன் செய்தி தான் முடிவு பண்ணணும். எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை, பசிச்ச வயிற்றுக்கு சோத்த போடு, அதுக்கு எதுக்குடா பேரு, படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைக்கு படிக்க வை, அதுக்கு எதுக்குடா கட்சி, தேவைப்படுற உயிரை காப்பாற்ற ரத்தம் கொடு, அதுக்கு எதுக்குடா முகவரின்னு ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு அந்த அன்பான கூட்டத்தை நீங்க அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காருல்ல, அந்த மனுஷனோட பிறந்தநாள ஜூன் 22 முடிஞ்ச பிறந்தநாள ஜூலை 19 இல்ல, வருஷம் முழுக்க வாழ்க்கை முழுசும் கொண்டாட
கொண்டாடுவோம். ஏன்னா அந்த மனுஷன் பண்ண சாதனை அப்படி. கேஜிஎஃப்ல டயலாக் வருமே, யாரோ 10 பேர் அடிச்சு டானா இல்லடா நானு, நான் அடிச்ச 10 பேர் டானா தான். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அடிச்சு சிஎம் ஆகல, எங்க அண்ணா அடிச்சதே உங்க சிஎம் தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில சொன்ன எல்லா பஞ்சுகளுக்கும் எப்படி நிறைவேற்றுவான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. எல்லா கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தாலும் இது வாய்ப்பே இல்லை. முதல்ல அண்ணன் பஸ்ல இருந்து வருவார்ல பிரச்சாரத்துக்கு மேல இந்த கையை வச்சுட்டு வருவாரு. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் கத்தி படத்துல பிரஸ் மீட் வெளியில வர மாதிரியே இருக்கும். நான் பயப்பட்டு இருந்தேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே பார்த்தா முதல்வன் படத்துல வரும்ல, முதல்ல வந்து விலை பேசுவாங்க. உங்க கூட்டணி காட்சி எல்லாம் நான் தூக்கி போனான்னு சொன்ன பிறகு மக்கள் கூட கூட்டணி வச்சு அந்த முதல்வர் வரலாங்க நாயகன். அதே போல இங்க ஒரு நாயகன் மக்கள் கூட மட்டுமே கூட்டணி வச்சு தன்னந்தனியா 1,75,00,000 ஓட்டை வாங்கி அத்தனை கட்சியும் பின்னுக்கு தண்ணி தனி பெரும்பான்மை சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. அது அதோட முக்கிய அந்த படத்துல இன்னொரு வேலை ஒரு சர்க்கார்ல இப்பெல்லாம் ஒரு ஆளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒரே ஆளா மாறுறதும் ஒரே நாள்ல நடக்குதானே. திமுக இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம தன்னந்தனியா உட்கார்ந்து கோபாலபுரத்துல அழுதுட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு மனுஷனோட சாதனை. இத வரலாறு என்னைக்கு மறக்காது. சொன்னமா இல்லையா? 1967 1977 வரலாறு 2026 திரும்பவும் சொன்னமா இல்லையா? இது முதல் வரலாறு. சம்பவம் பண்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்பவம் பண்றதுலயே ரெக்கார்டு வச்சிருக்க கேள்விப்பட்டிருக்கியா? அவன் தான் தளபதி வெற்றி கொண்டான், தமிழக வெற்றி கழகம். இப்பதான் பிகினிங். இப்ப எதுக்குடா ஜனநாயகம் படம் டைலாக் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன் லாஸ்ட் டைம் கண்ணுல தண்ணி வந்தா தொடச்சிக்கணும். ஒன் லாஸ்ட் டைம் தளபதிய வெள்ளித்திரையில கொண்டாடுறதுக்கு நமக்கு தளபதியும் காலமும் கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. தேர்தலுக்கு வர முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த நடிகரே அரசியல் கட்சி ஆரம்பிப்பான்னு ஆரம்பிக்கவே இல்லை, பயந்து ஓட்டாரு. இவர் ஆரம்பிப்பாரா? ஆரம்பிச்சோன்னே என்னப்பா ஆனந்த் ஒருத்தர் கூட வச்சுட்டு ஒரு மாநாடுலாம் போட்டுருவாரா? போட்டாரு. மாநாடு போடலாம், கூட்டம் வருமா? ரெக்கார்ட் பிரேக். 15 லட்சம் பேர் விக்கிரவாண்டி அலர்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்னைக்கு தமிழ்நாடு திரும்பி பார்த்துச்சு. ஒரு மாநாடு போட்டா நீங்க ஆட்சி மாத்திருக்கீங்களா? உனக்கு ரீடேக் வேணுமா? போடுற மாநாடு மதுரையில இருந்து 2வது மாநாடு போட்டு அதை விட அதிகமா போட்டு ஆச்சாரு. உங்க அண்ணன் ஊரா போயிடுவாரா? போனாரு. போனதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு சதி நடந்தது, எத்தனை உயிர்கள் பலி போச்சுன்னு தெரியும். அதை தாண்டி எழுந்து வந்தாரு. அவர் மேல ஒரு தப்பு இருக்காது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நம்புறாங்க. இன்னைக்கு கோட்டையில உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, தமிழக வெற்றி கழகம் தனியா நின்று 100 தொகுதி வேண்டாம், ஒரு 50 தொகுதி வேண்டாம், ஒரு 10 தொகுதி ஜெயிச்சுட்டா நான் அரசியல் பேர் விடுறேன்னு. ஏண்டா உனக்கு குறை? 100 ஜெயிக்கிறோம், 108 தொகுதியில ஜெயிச்சு நம்ம ஆபத்துல இருக்கிற மக்களை காப்பாற்ற 108 வரும். ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிற தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்கு 108 எம்எல்ஏ வரும். போய் நின்னாருல சட்டசபையில. அப்படிலாம் ஒன்று சொல்லி பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தர் சொன்னாரு, நான் அதை பார்த்து சொல்லிட்டேன் சாரி அப்படின்ட்டு ஒரு ஓன் விட்டாரு. அதோட விட்டாரா? இல்ல. இப்ப அடுத்த ரவுண்ட் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜனநாயகம் படம் தான் ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்களே, 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்களே, இப்ப கலெக்ஷன்லாம் வராது, இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணுமா? எழுதி வச்சுக்கோ. 2026 எலெக்ஷன் ஆனதான் கலெக்ஷன் ஆனதான் அன்னைக்கு சொன்னோம். எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம். வரப்போற ஜனநாயகம் கலெக்ஷன் நீ எழுதி வச்சுக்கோ. முடிஞ்சா அதுக்கு முன்னாடி உன் டிவில கூட போட்டுக்கோ. ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் அடிக்கல. நான் பேசுறேன். இவங்க என்னமோ நம்மள படம் பார்க்க கூட நினைச்சிருக்காங்க. அந்த தளபதியோட படைபல கூட்டம் தான் இது. அந்த மனுஷனை கொண்டாடுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் செய்வோம். அது ஒரு மீன்ஸ் தான் இன்னைக்கு ஜனநாயகம். சூப்பர் பா, உங்க அண்ணன் வந்தாரு, மாசா செஞ்சாரு, சூப்பரா ஜெயிச்சாரு. போதுமா? சத்தியமா போதாது. ஒரு தமிழ ஒரு தலைவன் ஆட்சிக்கு வந்து ஆட்சி எப்படி இருக்கும் இந்த 65 நாள்ல ஒரு அட்டவணை போட்டு காட்டிட்டு இருக்கிறாரு. சும்மா ஒரு ட்ரையல் எடுத்துடவா? தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் என்னைக்கு முதன்மையா இருக்கணும் தான் நம்ம தமிழகத்தை உருவாக்கின அறிஞர்கள் சொல்லிட்டு போனது. ஆனா இந்த திருட்டு திமுக ஒன்றிய அரசுக்கு பயந்துகிட்டு அவங்களுடைய வந்தே மாதர பாடலையும் ஜனகணமான பாடலையும் போட்டு
3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்க்கை தள்ளி இருந்தாங்க. எவனாவது இதை இல்லைன்னு சொன்னா ப்ரூஃப் தரேன், நோட் பண்ணி வச்சுட்டு மூஞ்சி மேல அடிங்க. கடந்த மார்ச் மாசம் 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நடந்த 2 ஈவென்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் கோர்ட் பதவி ஏற்கும் போதும் புது கவர்னர் பதவி ஏற்கும் போதும் தமிழ் தாய் வாழ்க்கை 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்ப சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் முதல்வரும் அங்க இருந்ததுக்கான ஆவணங்கள் யூடியூப்ல இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே ஐயோ தமிழ் தாய் வாழ்க்கை பின்னாடி தள்ளிட்டீங்கன்னாங்க. அந்த மனுஷன் பேசவே இல்லை. நேரா நித்தி ஆயோக் கூட்டம் போகும்போது பிரதமரை போய் பார்த்து ஒரு லெட்டர், எனக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் வேற எதுவா இருந்தாலும் சொன்னாரு. அப்படியே செய்ய சிஎம்னு ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கும் முதல்ல உங்களோட மாநில பாடலை பாடுங்க, நீங்க அதுக்கப்புறம் தேசிய பாடலை பாடினா போதும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் எடுத்து போய் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் உரிமையை மீட்டு கொடுப்பானா அவன் தான் வரலாற்று நாயகன். வெறும் தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சா பசிச்ச வயிற்றுக்கு சோறு. அம்மா உணவகத்தை இழுத்து மூடி 7 வயிற்றுல ஈரத்துணியை போட்ட இந்த திமுக அரசு வந்த உடனே அண்ணன் பண்ண வேலை அம்மா உணவகத்தை புதுப்பிக்கிறாரு, திறக்கிறாரு. அன்னைக்கு அந்த அம்மா ஏதாவது வெறும் சாம்பார் சாதம் போட்டாங்க, கூட கூட்டு பொரியல் வச்சு என் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட எடுத்துட்டு ஒரு அண்ணன் வச்சாரு. 75,000 பேர் சாப்பிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் சாப்பிடுறான். இது ஒண்ணும் எங்களுக்கு புதுசு இல்ல. விஜய் மக்கள் இயக்கம் 33 வருஷமா இதத்தான் எங்க குட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதையே தமிழக முதல்வர் அண்ணன் தொடர்ந்து பண்றாரு. இந்த ஜனநாயக ரெக்கார்டை வச்சிட முடியும். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எம்எல்ஏக்களை திருடிட முடியும்னு கனவு கண்டு ஒரு எம்எல்ஏக்கும் 35 கோடி 50 கோடி வேற பேசிட்டு இருக்கான் திமுக. அதுக்கு வச்சிருக்க பேர் தெரியுமா? ஆபரேஷன் மேகாலயா. தமிழ்நாட்டை தொட்டு பார்க்கிறதுக்கு மேகாலயா, சிக்கிம், பூட்டான், பர்மான்னு லாட்டரி டிக்கெட் உட்கார்ந்து இருக்காங்க. சேலஞ்சா சொல்ற, எழுதி வச்சுக்கோ, தமிழக வெற்றி கழகத்துல நீ ஒரு எம்எல்ஏ தூக்கிறான், நான் வந்து கட்சியில சேர்றேன். இது ஒண்ணும் உன்ன மாதிரி காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்லடா, எங்க அண்ணனுக்கு பின்னாடி பாசத்துக்கு சேர்ந்த கூட்டம். உங்களுக்கு காசுக்கு வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் என்னைக்குமே தெரியாததுக்கு இதுதான்டா ப்ரூஃப். தொட்டடத்துல எப்படி ஒரு கட்சி ஊழல் பண்ணி வச்சுட்டு போயிருக்க முடியும்? தொட்டடத்துல ஊழல். பள்ளிக்கூடங்கள்ல அந்த பள்ளிக்கூடங்களுக்கு என்ஓசி கொடுக்கிறதுக்கு 100 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்கான். அரசு குமாரன் ஒருத்தன் திமுக இருக்கான். அவன் என்னடான்னு கேட்டா அன்பில் மகேஷ் பொய்யா வழியா கையை காட்டுறான், இவர் தான் வாங்க சொன்னார். 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பார்மரை 14 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு 10 ரூபாய் பாலாஜி. 44,000 டிரான்ஸ்பார்மர்ல ஊழல் நடந்திருக்குதுன்னு சிபிஐ விசாரிச்சுட்டு மீட்டர் பொறுத்ததுல இருந்து மின்கடத்தில இருந்து எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் திருடி வச்சிருக்காங்க. இவங்களை கேட்க யாருமே வர மாட்டாங்க. நம்ம திருடி அதிமுக 30% கொடுப்போம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவன் திருடி நம்ம 30% கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. வரலாற்றுல முதல் முறையா ஒரு தலைவன் தன் விஷயம் எழுந்து வந்து இதெல்லாம் கேட்பான், சண்டையை பிடிச்சு அடிப்பான்னு சட்டமன்றத்துல ஓடினவங்க வீட்டுக்கு போல நாட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏவாவேலு சிங்கப்பூர்ல போய் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்காரு, சின்னவர் துபாயில போய் ஒளிச்சிட்டு இருக்காரு, அவங்க அப்பா பெரியவர் லண்டன்ல போய் பதுங்கிட்டு இருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த தீய சக்தியும் ஒத்தையால நாட்டை விட்டு வர முடியும்னா அது என் தலைவரால மட்டும்தான் முடியும். எழுதி வச்சுக்கோ. இப்படி ஒரு இடத்துலயும் ஊழல் பண்ணவங்கள அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, என் ஆட்சியில ஊழல் இருக்காது, ஒரு பைசா கூட தொட மாட்டேன், என் கூட இருக்கவங்களை தொட விட மாட்டேன், தொட்டு இருந்தா தொட்டவங்களே விட மாட்டேன்னாரு. முதல் விஷயம் அவர் தொடவே மாட்டார். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கவங்க யாராவது தொட்டா என்ன பண்ணுவாங்கன்னு காட்டணும்ல. இப்ப செங்கல்பட்டு மாபாக்க ஊராட்சி தலைவர் தாவேக்காவை சேர்ந்தவன் லஞ்சம் வாங்கினா மத்திய கட்சி தூக்குனாரு, சாயந்தரம் அரசு பண்ணி உள்ள போட்டாரு. இந்த தயவு காட்சி தாவேக்கால ஒத்துக்கு கிடையாது. ஏன்னா என் தம்பி தங்கச்சி தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணா அவன் என் தம்பி தங்கச்சியா இருக்கிறதுக்கான அருகே கிடையாது சொன்னாரு. அது வெறும் ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல, எம்எல்ஏ மந்திரியா இருந்தாலும் ஒரு பைசா கூட தொடக்கூடாது. தொட்டா தூக்குவது ஒரு தலைவர் அரைக்க விட்டானா இவனை விட ஒரு தூய சக்தி வரலாற்றுல என்னைக்கு இருந்திருக்க முடியும்? முன்னாடி சரி பின்னாடி சரி, நீங்களே போட்டி பாருங்க. ஊழல் பண்ணாங்க எனக்கு கட்டி கொடுன்னு கேட்கிற முதல்வருக்கு நடுவுல எவனாவது எங்கேயாவது ₹1 லஞ்சம் கேட்டா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு முதல்வர் சொல்ல முடியும்னா இவன் தான் வரலாற்று மாற்றம். எழுதி வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும், எங்க அண்ணன் விருப்பப்படுற வரைக்கும் அவர் தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியும். இப்படி நம்ம
பஞ்சாயத்துலாம் பெருசு பெருசா சிங்கம் கூடவும் புலி கூட நம்ம சண்டை போடும்போது ஒரு குரங்கு கூட்டம் ஒண்ணு அவங்களை அடிக்கவே கூடாதுன்னு நாமளும் ரொம்ப பொறுமையா இருக்கோம். குரங்குக்கு திமிரு பிடிச்சிருச்சு. போற போக்குல வாய் ரொம்ப நீளுது. வாய் நீங்க என்ன பண்ணோம்? குச்சி டர்னு வீசி விடணும். இதுக்கு மேல எனக்கு பாபச்சரம் தான் கிடையாது. யாரும் பேர் சொல்லலாமா? அவனுக்கு பேர் சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் ஒரு கதை சொல்றேன், அதை வச்சு நீங்களே கண்டுபிடிங்க. நாட்டுல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எனக்கு காசு வருது. நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க திமிரு பிடிச்சி திரிவோம். பாட்சினர் கிட்ட பெருசு வாங்கி திரிவோம் சொல்லுவான். அவன் பேர் என்ன? இன்னும் பின்னாடி இருக்கு. அம்மாங்களுக்கு புரியல. இன்னொரு கதை சொல்லவா? உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா வெட்டுவானுங்க, கவுன்சிலர் இருந்தா பிடிக்குவானுங்க. என்ன பண்றது? எலெக்ஷன்ல ஜெயிக்கவே ஜெயிக்காத திறநிதி வாங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு வாங்கினா சொல்றேன், தமிழக முதல்வர் இன்னொரு வாட்டி மரியாதை குறைச்சா எங்கேயாவது பேசுனதை பார்த்தோம், சட்டம் தன் கடமையை சரி. நாங்களாம் பொறி பேசுனா எங்க அண்ணன் அப்படியே வளர்த்துருக்காரு. நீ பொறுக்கினா எங்க அண்ணன் அப்படி வளர்த்துருக்காரு. ஆனா கொஞ்சம் பார்த்து பேசணும் ராஜா. முதல்வர் மேலாம் அவதூறு பேசக்கூடாது. காவல்துறை அப்புறம் கடமையை செய்யும். இந்த கவுண்டிங் டே நடந்ததில்ல, வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அட்ராசிட்டி எல்லாம் மறக்கவே முடியாது கூட வாழ்க்கையும். காலைல 8 மணிக்கு இதோ 9 மணிக்கு பந்தய அடிக்க பாரு, 9 மணிக்கு பந்தய அடிக்க பாரு. 9 மணிக்கு போய் பார்த்தா இதோ 10 மணி. அடுத்து நீ கேட்காத, நானே 12 மணி வரைக்கும் வேலை சேனல் வைக்கிறேன்னா 12 மணிக்கு ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணி சன் டிவில பணம் போட போயிட்டான். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி 110 தொகுதியை தொட்டுக்கிட்டு இருக்குது தாவேதான். இவங்களாவது பரவாயில்ல, ஏதோ போட்டிக்கு வந்தானுங்க, அடிச்சமிச்சோம். கடைசி வரைக்கும் ஒத்த நம்பர் மட்டும் மாறவே இல்லை. இந்த பெட்ரோல் பம்ப்ல அண்ணே 100 ரூபாய் பெட்ரோல் போடுறான், 0 பாய்ப்பா அப்படின்னு எட்டி பார்த்தா எனக்கு சைவன் முடிச்சுட்டாங்க தெரியுது. ஒரு சீட்டை கூட ஜெயிக்க துப்பு கட்டுற தூசி. தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலையே 2 வருஷத்துல தனிப்பெரும்பான்மையா 1,75,00,000 ஓட்டு வாங்கி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைச்சு உன்னை நம்பி ஒருத்தனா வந்துட்டோம். அந்த கட்சிக்கு இருக்கிறவனெல்லாம் பக்கத்து கட்சிக்கு தார பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பொழப்பு. ஒட்டுமொத்த தமிழகத்தில் திரும்பி பார்க்க வச்சு ஒண்ணு சேர்க்க வச்சு திமுக பின்னாடி மாட்டிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளை மீட்டெடுத்து ஒரு தலைவன் இந்தியாவில் திரும்பி பார்க்கிற கூட்டணி அமைச்சு 2029ல இவர் தான் தலைவன். தென் தமிழகத்துல இருந்து ஏற்சந்திரனை காப்பாற்ற பாரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்காரு. அவரை நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம். நமக்கு தான் ஒரு தளபதி விஜய். நார்த் இந்தியாவுக்கு போனா ஒரு விஜய் தளபதி, ஒரு கையில மோடி போட்டோ, இன்னொரு பக்கம் நம்ம தளபதி போட்டோ, போய் வணக்கம் ஸ்மைல் விடலாம். மோடி வேணுமா தளபதி விஜய் வேணுமா? எனக்கு தளபதி விஜய் வேணும் கையோட போட்டு வாங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியா ஒருத்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது இன்னைக்கு பண்றான் திமுக திருட்டு பையன் பாஜக கூட சேரலாம் போல இருக்கே, டீலிமிட்டேஷன் பில்லுக்கு கையெழுத்து போடலாம் போல இருக்கே நினைக்கிறான். ஞாபகம் வச்சுக்க ராஜா, எம்ஜிஆராவது ஐயோ பாவன் திரும்ப வரது ஒரு வழி வச்சாரு. இந்த தீயசக்தி திமுக தமிழக வெற்றி கழகம் அழிச்சு ஒழிச்சு கடைசி தூசி வரைக்கும் பதச்சங்களா போவோம். தமிழக மக்களுக்கான ஒட்டுமொத்த கெடுதலையும் பட்டியலிட்டு செஞ்சிருக்கீங்க. ஒரு நாள் வரலாறு மன்னிக்காது. இந்த தலைவனின் பிள்ளைகளும் இருக்கிறவருக்கு இதுக்கப்புறம் இந்த தீய சக்தி, அந்த தீர்த்து போன சக்தி வால் ஆட்டவே முடியாது. அன்னைக்கு தேர்தல் வச்சதால 1.25 கோடி ஓட்டு, 108 சீட்டு. இன்னைக்கு வச்சா 234 தொகுதிகள் விசில் சின்னமே ஜெயிக்கும். ஏன்னா இது ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ அந்த கூட்டம் கிடையாது. நீ கொடுத்த காசை வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்ட கூட்டம். மறந்துடாத, அந்த விசில் சின்னம் குப்பை எடுத்துட்டு போய் எரிக்கிற மக்கள் யூஸ் பண்ற விசில் சின்னம் கிண்டல் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு சொல்றேன் அந்த விசில வச்சுதாண்டா உங்க ஒட்டுமொத்த குப்பையை எடுத்து போய் குப்பையில சேர்க்க போறோம். மறந்துடாதீங்க, ஒரு நாள் இந்த விசில் திருட்டு மக்கள் மிச்சம் கூடாது. அன்னைக்கு 1.25 கோடி ஓட்டு. இந்த 2 மாசத்திலேயே எங்கேயாவது ஒரு 25 லட்சம் பேர் கட்சி வந்திருப்பான். 10,000 எல்லா கூட்டணி கட்சியும் வந்தாச்சு. அது ஒரு 25 லட்சம் ஓட்டு. ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 25 லட்சம் ஓட்டு. இன்னைக்கு தேதிக்கு தமிழகத்துல 2.5 கோடி ஓட்டோட ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்காரு. வரலாற்றுல யாரும் செய்யாத சாதனையை செய்வாரு. எழுதி வச்சுக்கோங்க. காலம் இல்லாததால கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு பண்றேன். யார் ஒருத்த பேரை சொன்னா
சிரிப்பு வருதோ, வயிற்றுல பால வாத்தமா இருக்கோ, அவன் நல்லவன். அந்த நல்லவன் பேரை சொல்லும் போதே கெட்டவங்களுக்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சா அவன் வல்லவன். நீங்க ஒட்டுமொத்த தீய சக்தியும் ஒட்டு போட்டு ஒன்னாடினால அந்த வல்லவனோட முடிய தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் தலைவன், தமிழ்தாயின் தகப்புதல்வன், தமிழக வெற்றி கழகத்தின் எங்கள் தலைவன், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அண்ணன் டி. ஜோசப் விஜய். இது எல்லாமே ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் சீக்கிரம் வருது. ஜனநாயகனை கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா இந்த ஜனநாயகத்தை நம்ம அண்ணன் கொண்டாடுவாரு. அவர் கூட நிற்போம். கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.